بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ما رأيت مثل النار نام حاربها. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பிச்சேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரும் கருணையால் இந்த ரமலானுடைய இறுதி பத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை மூன்றாக பிரித்து, முதல் 10 ரஹ்மத்து, இரண்டாவது 10 மக்ஃபிரத்து, மூன்றாவது 10 இத்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை கேட்க வேண்டிய இந்த இறுதி 10. நாம் இந்த இறுதி 10 அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறோமோ இல்லையோ, நிச்சயமாக அவசியமாக அல்லாஹ்விடத்தில நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டியது இறுதி 10. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான இடத்தில் நரகத்தை பற்றி பேசுகிறார். 200க்கும் அதிகமான இடம். அப்படி என்றால் மனிதன் நரகம் குறித்து எவ்வளவு அஞ்ச வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் இவ்வளவு தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார். அதே போல குர்ஆன் நரகத்தினுடைய அனைத்து நிலைகளை பற்றியும் நிறைய விவரித்து பேசியிருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, நரகத்திற்கு 7 வாசல்கள், 7 படித்தரங்கள் இருக்கிறது. நரகம் மோசமான ஒரு இருப்பிடம். நரகம் 7 வாசல்களை கட்ட மோசமான ஒரு இருப்பிடம். நரகத்தின் காவலாளி என்று ஒருவர் உண்டு. அவருக்கு பெயர் மாலிக். அவர் உள்ளத்தில் கடுகு அளவு கூட இரக்கம் என்பதை அல்லாஹ் வைத்திருக்க மாட்டான். சத்தம் போடுறது, கத்துறதை பார்த்துட்டு சில நேரங்கள்ல கல் நெஞ்சக்காரன் கூட இறங்குவானா இல்லையா? எதுக்கு இவ்வளவு கத்துறான், எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறான், இவ்வளவு வேதனை அப்படின்னு கொஞ்சம் இறங்குவான்ல. அந்த இறக்கம்னு ஒண்ணு இருக்குமா இல்லையா? அந்த இறக்கத்தினுடைய 1% கூட அந்த நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வைப்பதில்லை. எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். என்ன கஷ்டப்பட்டாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு தவிர ஃபீலிங் இருக்க. அப்படி ஒரு படைப்பு அல்லாஹ் நரகத்துக்குள்ள படைச்சு அவரை காவலாளியா வச்சிருக்கான். அல்லாஹ் அவரை காவலாளியா வச்சிருக்கானே தவிர நரகத்துல இருந்து அவருக்கு ஏதேனும் தொந்தரவு, சூடு அப்படி இப்படி இருக்குமா கேட்டா அது இருக்காது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக அவரை அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அவர் வானவரும் கூட. இதையெல்லாம் குர்ஆனே பேசுகிறது. நரகத்தை பத்தி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை குர்ஆன் பேசுதுன்னு சொன்னா, அப்ப அந்த நரகத்தை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டியது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய விழிப்புணர்வு, சிந்தனை, இதையெல்லாம் நமக்கு வேண்டுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசியிருக்கிறார். நிறைய எக்கச்சக்கமாக எல்லா நபிமொழி கிரந்தங்களிலும்
நரகத்தை பற்றி நபி அவர்கள் பேசிய நபி மொழிகளை தனியாக தொகுத்து தந்திருக்கிறார்கள் என்றால் நரகத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது, பாதுகாப்பு தேட வேண்டியது எவ்வளவு அவசியமானது என்பதாக நமக்கு கொஞ்சம் விளங்கும். அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தை பத்தி சொல்லும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்றான், குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரன். நபியே, இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நரகங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமானதல்ல, மோசமான சூடு உள்ளது, கடுமையான சூடு உள்ளது நரகம். லவ் கான யஃப்கஹூன், இதை பற்றி அவர்கள் சிந்தித்து பாவங்களை விட்டொழித்து அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பை இறைவனிடத்திலே அவ்வப்போது தேட வேண்டாமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். சிந்திக்கணுமே, நரகம் மோசமானதா இருக்க அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியதை குர்ஆனில் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மா ரஅய்து மிஸ்லன் நார். ஏப்பா, நான் சொர்க்க நரகத்தை எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன்பா, ஆனா நரகத்தை விட மோசமான ஒரு தங்கும் இடத்தை நான் பார்க்கவில்லை. நாமஹாரி குஹா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டியவர்கள், அதை விட்டு விரண்டோட வேண்டியவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதை பத்தி சிந்தனை இல்லாம இருக்கிறான் மனுஷன். ஏதோ இவன் நரகத்துக்கு போக மாட்டாங்கிற மாதிரி, நரகத்தை பத்தி இவனுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? அப்படியெல்லாம் முடியாது. அங்க போய் சிக்கிற ஒரு நாள் அவனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த ரமதான்ல இறுதி 10 அதுக்குன்னு ஒதுக்குனாங்களே. நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கென்றே இறுதி 10. இந்த ரமதான்ல துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய மாதம். நாம ஏற்கனவே சொன்னோம், துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய மாதம். அதிலும் குறிப்பாக நோன்பு திறக்கிற நேரத்துல கேட்கிற எல்லா துவாவும் கபுல். நாம இந்த இறுதி 10ல அல்லாட்ட சொர்க்கத்தை கேட்கிற அதே அளவு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். அதே அளவு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும். எத்தனை பேருக்கு நரகத்தினுடைய சிந்தனை இருக்கு? நரகம் தானே போனா பார்த்துக்குவோம், அப்படியெல்லாம் கடந்து போயிட முடியாது. அது கொஞ்சம் கூட கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மோசமான அதாபு. சஹாபாக்கள், அதன் பிறகு வந்த தாபியீன்கள் நரகம் குறித்து நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி விட்டு போயிருக்கிறார். அபு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க மவுத்து நேரத்துல இருக்கிறாங்க. மவுத்து நேரத்துல முடியாம இருக்கிறாங்க. அப்ப 2 தோழர்கள் போய் பார்த்தாங்க, நல விசாரிக்கிறதுக்கு போனாங்க. எப்படி என்ன அப்படின்னு நல விசாரிக்க போகும் பொழுது அவர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இறுதி நேரத்துல அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு இவர் அழுகுறாரு இந்த மனுஷன் தெரியலையே, முக்கியமான மனுஷராச்சே, என்ன விஷயம் ஏது விஷயம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்ப ஒரு ஹதீஸ சொன்னார், முஸ்னத் அஹமதுல இந்த நபி மொழி பதிவு செய்யப்படுறது. அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, நாளைக்கு அல்லாஹ் தஆலா மனுஷ விஷயத்துல எப்படி இருப்பானா, அல்லாஹ்வுடைய வலது கரத்துல ஒரு பிடியை எடுத்து காட்டுவான். இது இவங்க யார் தெரியுமா? இவங்க எல்லாம் சொர்க்கவாசி தான், அப்படி தூக்கி போடுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிமா. எடுத்து இவங்க எல்லாம் சொர்க்கவாசி அப்படி தூக்கி போடுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இடது கையில எடுப்பான் கொஞ்சம் பேர்த்த, எடுத்து இவங்க எல்லாம் நரகவாசி நான் முடிவு பண்ணியாச்சு, அவங்க அப்படி தூக்கி போடுறதுனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு அல்லாஹ் அசால்ட்டா சொல்லுவான். அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அபு அப்துல்லா சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய இந்த 2 பிடியில நான் எதுல இருப்பேன்னு தெரியாத. ஒருவேளை அல்லாஹ் பிடிச்சிருக்க வலதுகிற பிடியில இருந்தா நான் தப்புச்சேன், சொர்க்கத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் பிடிச்சிருக்க இடதுகிற பிடியில நான் இருந்தேன்னா அல்லாஹ் தூக்கி போட நரகத்திலிருந்து என்னை யாராவது காப்பாற்ற முடியுமா? அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து நான் நழுவி கீழே விழுந்துடவும் முடியுமா? அப்ப நான் அங்க போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறது? என் அமலெல்லாம் அங்க ஒண்ணும் பிரயோஜனப்படாத, அதுல இருந்து மீட்டெடுக்கவும் என்ன யாராலும் முடியாத அல்லாஹ்வை தவிர. அப்ப நான் அதுல இருப்போம் அப்படின்னு நினைச்சு அபு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்துல நீண்ட நேரம் அழுதார்கள் என்பதாக பார்க்கிறோம். எங்க வாழ்நாள் முழுக்க நபியை பார்த்து, நபியோட பழகி, நபியோட பேசி, நபியோட உறவாடி, அமது எல்லா நல்ல காரியங்களையும் செய்த ஒரு சமூகம் அழுகுதுங்க. நன்மையை மட்டுமே செய்த ஒரு சமூகம் அழுகுது நரகத்தை நினைச்சு.
ரசூலுல்லாவை பார்த்துல நரகத்தினுடைய சிந்தனை கிடையாது, இபாதத்து பெருசா இல்ல, ஈமானுடைய ருசி நமக்கு பெருசா தெரியல. ஆனா நாம அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறோமே, அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறோமே. இப்ப நாமெல்லாம் அதிகமா நரகத்தை நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயப்படணும், அல்லாட்ட அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்கணும்னு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நரகத்தினுடைய மோசமான நிலைய ஒரு உதாரணத்துக்கு வர்ணிக்கிறாங்க. முஸ்லிமுல இப்னு மாஜாவுல இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு மறுமையில உலகத்துல பெரிய லெவல்ல வாழ வச்சான் சில இறை மறுப்பாளர்களை. நினைச்ச நாட்டுக்கு போகலாம், நினைச்சதை உண்ணலாம், நினைச்சதை உறவாடலாம், நினைச்ச மாதிரி வாழலாம், எல்லா நேரமும் வாழ்க்கையில துனியாவில அனுபவிக்கிறது மட்டும்தான். துன்பம்னா என்னன்னு கடுகளவு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுகளும் இந்த துனியாவில வாழ்றாங்க. அவங்கள அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், அதாவது கொஞ்சம் அப்படி நரகத்துல ஒரு முக்கி எடுத்துட்டு, ஒரே ஒரு முக்குதல் தான் நரகத்துக்குள்ள, ஒரு முக்கி எடுத்துட்டு அவனை பார்த்து கேட்பானா, ஐ புதான் ஹல் அசாபக நஈமுன் கத்து, எப்பா நீ ஏதாவது சுகங்களை அனுபவிச்ச மாதிரி நினைப்பு இருக்கான்னு கேட்பானா. சுகங்களை வாழ்நாள் முழுக்க சுகத்தை தான் அனுபவிச்சிருக்கான். ஒரு 80-90 வருஷம் வாழ்ந்தவன் காபிரா இருந்து துனியாவோட பெரிய லெவல்ல மக்களால் மதிக்கப்படுற அளவுல இருந்துட்டு 90 வருஷம் வாழ்ந்தவன் நிறைய அனுபவிச்சான். அவன்கிட்ட அல்லாஹ் கேட்பான், ஏப்பா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீ எதையாவது சுகங்களை அனுபவிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த ஆளு சொல்லுவான், நரகத்துக்குள்ள முக்கி எடுத்த வேதனையில லாமா அஸ்ஸாபனி நஈமுன் கத்து, என் வாழ்க்கையில சுகம்னா எனக்கு என்னானே தெரியாதுன்றான், என்னானே தெரியாதுன்றான். கொஞ்ச நேரத்தை நரகத்துல முக்கி எடுத்ததனுடைய விளைவு ஒரு 90 வருஷம் வாழ்ந்த அந்த சுகம் அவனுக்கு மறந்து போயிருந்த. கொஞ்ச நேரம் முக்கி எடுத்த வேதனை ஆழமா இருக்கு, 90 வருஷம் அனுபவிச்ச சுகம் மறந்து போகுதுன்னு சொன்னா, அப்ப நரகத்துல முக்கி எடுத்தாலே எவ்வளவு கஷ்டம், அதுக்குள்ள பர்மனண்டா தங்குறதுன்னா எவ்வளவு கஷ்டம். கொஞ்ச நேரத்துக்கே மனுஷனால தாங்க முடியலையே, அதுக்குள்ள பர்மனண்டா போய் தங்குன்னு அல்லாஹ் சொன்னானா நம்முடைய நிலை என்ன ஆகிறது? தாபிஈன்களில் மூத்தவர் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ், அதாவது 4 கலீஃபா நீதமானவர்கள். அதுக்கு பிறகு சில பேர் வந்தாலும் கூட 5வது நீதமுள்ள கலீஃபா ஜனாதிபதி அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி யாரு? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ். ஏழைகளை இல்லாம ஆக்கினார், எல்லாரையும் பணக்கார தன் ஆட்சியின் கீழாலே உருவாக்கினார், எல்லா செழிப்பையும் உருவாக்கினார், மக்கள் நலனுக்காகவே தன்னுடைய ஆட்சி காலத்தை பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட உத்தமர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அதிகமான நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டா சொல்லுவாங்க, நரகத்தை பத்தி நினைச்சா அழாம எப்படி இருக்க முடியும்? நரகத்தை பத்தி நினைச்சா எப்படி அழாம இருக்க முடியும்? அப்ப நரகத்தை நினைச்சா அழாமவே இருக்க முடியாது, அதனால எனக்கு என்னை மீறி அழுக வருது அப்படின்ட்டு ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் நிறைய நபித்தோழர்களை பார்த்து அவர்களுடைய பாசறையில் பயின்று அவர்களோட வளர்ந்து ஆளாகிய உத்தமர். மார்க்க ஞானங்கள் அளவு கடந்து அவர்கள் கற்றெடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மார்க்க ஞானி, நீதமுள்ள மன்னர், அரசர், ஹலீஃபா அவங்க எல்லாம் பயப்படும் பொழுது மார்க்க அறிவும் போதிய அளவு இல்லாம, உலகத்தினுடைய அறிவும் போதிய அளவு இல்லாம, எந்த வகையிலும் அரைகுறையான இபாதத்தோட இருக்கிற நாம நரகத்தை பத்தி எவ்வளவு பயப்பட வேண்டி இருக்கு, எவ்வளவு அழ வேண்டி இருக்கு யோசிக்கணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பத்தி A to Z எல்லாம் சொல்லிட்டான். நரகத்தினுடைய ஆழம் என்ன, நரகத்தினுடைய உணவு என்ன, நரகத்தினுடைய பானம் என்ன, நரகத்தினுடைய வேதனையினுடைய நிலைப்பாடு என்ன, இப்படி எல்லாம் சொல்லிட்டான். சொர்க்கத்தை பத்தி கூட இவ்வளவு சொன்னாங்களாங்கிறத விட நரகத்தை பத்தி நிறைய பேசிட்டான். அவ்வளவு மோசமானதை நீங்க தப்பிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவு மோசமான. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது முஸ்லிமுல நபி மொழி வருது. ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேக்குது, பிரமாண்டமான ஒரு சப்தம் கேக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ததுரூனம்மா ஹாதா, ஏப்பா இந்த சத்தம் ஒண்ணு கேட்டுச்சுன்னா அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது, ஏதோ சத்தம், என்ன சப்தம் எங்களுக்கு தெரியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா ஹஜருன் ருமிய பிஹி ஃபின்னார்,
நரகத்தினுடைய மேல் தளத்தில் ஒரு கல்லு போடப்பட்டது. முந்து சபீன கரீபன் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் மேல ஒரு கல்ல போட்டான். இப்பதான் தரைய தட்டுதுன்னா இப்ப சத்தம் கேட்டுச்சே, அந்த கல்லு நரகத்தினுடைய தரைய தட்டுற சத்தம் வேற ஒண்ணும் இல்ல. 70 ஆண்டுக்கு முன்னாடி மேல தூக்கி போட்டது 70 ஆண்டு கழிச்சுதான் தரைய தட்டுதுன்னா அப்ப நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு? நம்ம மீட்டர் வச்சு எண்ணி பார்த்த முடியுமா? இத்தனை கிலோமீட்டர் சொல்லிட முடியுமா? சொல்லலாம் முடியாது, சொல்லலாம் முடியாது. அவ்வளவு மோசமானது அந்த நரகத்தினுடைய ஆழம். அப்ப ஆழம் அவ்வளவுனா அல்ல சும்மா தேவையில்லாம ஆழம் ரெடி பண்ணி வச்சிருக்கானா? இல்ல, அதற்குண்டான ஆளுகளையும் வச்சிருக்கான்னு அர்த்தம். அதற்குண்டான வேதனையும் உள்ள வச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லையா? நம்ம மகல்லாவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பள்ளிவாசல் கட்டுறோம் இல்லையா? நமக்கு எத்தனை பேர் வீட்டு மெம்பரோ அளவுக்கு தான் வீடு கட்டுறோம் இல்லையா? நாம வியாபாரத்துல சரக்கை எவ்வளவு உள்ள ஏத்த போறோமோ அவ்வளவுதான் கடை கட்டுறோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் இவ்வளவு பெரிய நரகத்தை வச்சிருக்கான்னா அப்ப எவ்வளவு ஆளை கொண்டு நிரப்ப போறான் யோசிக்கணும். அந்த இடத்துல எவ்வளவு ஆளை கொண்டு நிரப்ப போறான். அல்லாஹ் நிரப்புற ஆள்ல நாமளும் ஒரு ஆளா இருந்துட்டா என்ன ஆகுறது நம்ம நிலை? என்ன ஆகுறது நம்ம நிலை? அப்ப அவ்வளவு ஆழமானது மோசமானது அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே. அதாவது நாம இன்னைக்கு பயன்படுத்துறோம் இல்லையா நெருப்பு, இந்த நெருப்பு நரகத்தினுடைய 70 மடங்கில் குறைவான. இதை விட 70 மடங்கு நரகத்தினுடைய நெருப்பு சூடா இருக்குமா? சஹாபாக்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த நெருப்பை சுட்டா கரிஞ்சு போயிடுறான் மனுஷன், இதுக்கு மேல ஏன் 70 மடங்கு அதை சூடாக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா நீங்க இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு நரகத்துல போயிருப்பீங்க? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சராசரி மனுஷன் எத்தனை கிலோங்க? ஒரு 80 கிலோ. நடுத்தரமான ஆளு ஒரு 80 கிலோ இருப்பார். நடுத்தரமான ஆளுடைய உயரம் ஒரு 7 அடி அதிகபட்சம். இன்னைக்கு நாம இல்லையா நரகத்துக்குள்ள இவங்க இப்படியே அல்லாஹ் அனுப்புறது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்படியே அவங்கள அனுப்புறது இல்ல. இப்படியே அனுப்புனானா இந்த நெருப்பு போதுமானதுதான். ஆனா இப்படி அனுப்பாம என்ன பண்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பத்துல எப்படி படைச்சான்? அவருடைய கையில 7 முழம். அவரே பனைமரத்தை விட பெருசா இருப்பாரு. அப்படின்னா பாருங்களேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடலை எல்லாம் சர்வ சாதாரணமா தாண்டிதான் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க இல்லையா? இந்தியாவில தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இறக்குனான். இந்தியாவோட இலங்கை பகுதியில தானே இறக்குனான். அன்னைக்கு வண்டி இருந்துச்சா? அன்னைக்கு விமானம் இருந்துச்சா? அன்னைக்கு பஸ் ட்ரெயின் இருந்துச்சா? எப்படி போனாரு? கடல்லாம் கடந்து போனாரு. கால்நடையா தாங்க கடலா கடந்தாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான மனுஷனா இருந்தாரு. அவரை மாதிரி அல்லாஹ் நரகவாதியில உருவத்தை மாத்தி தான் உள்ள அனுப்புவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகவாதிகளுடைய புஜத்தின் அளவு எவ்வளவு பெருசுங்களா இருக்கும்? ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடம் பயணம் பண்ணனா எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு புஜத்தையே உசரப்படுத்திடுவான், விரிவுபடுத்திடுவான்னா பிரமாண்டமான படைப்பா மாத்திடுவான். பெரிய உருவமா மாத்தினா அவனை சுடுறதுக்கு இந்த நரகம் பத்தாது, நெருப்பு பத்தாதுன்றதான் இதை விட பன்மடங்கான நெருப்பை உருவாக்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமீதியிலே நபி மொழி பதிவு செய்யப்படும். நரகத்தை பத்தி இது எல்லாம் சொல்றதுக்கு காரணமே அதன் மீது நமக்கு அச்சம் பெறணும், அங்கிருந்து பாதுகாப்பு தேடணும், பாவங்களை எல்லாம் குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே தவிர ஏதோ சின்ன பிள்ளைய அம்மா பயம் காட்டுற மாதிரி போலியான பயத்திற்கு அல்ல. இந்த பயம் என்பது உண்மையானது, போலியான பயம் அப்படிலாம் கிடையாது. அல்ல சும்மா சொல்றான் லபவாய் முடிஞ்சு போயிடும் அதெல்லாம் அப்படிலாம் முடியாது. இதை அப்படியே போட்டாலும் கொஞ்ச காலம் அதுவும் நடக்காது. குரான்ல பல இடத்துல சொல்றான் ஹாலிதீன ஃபீஹா. இந்த வார்த்தை நிறைய குரான் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஹாலிதீன ஃபீஹா இதுக்கு என்ன அர்த்தம்? பர்மனண்டா இருக்க போறேன்னு அர்த்தம். பர்மனண்டா ஒரு 30 வருஷம் 20 வருஷம் 100 அப்படிலாம் இல்ல. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் பர்மனன்ட் எவ்வளவுன்னு கிடையாது. நரகத்துக்குள்ள மவுத்து வராது, செத்து துணையலாம் அப்படின்னு பார்த்தா சில நேரங்கள்ல காயம் அதாபு வரும்போது நாம நினைக்கிறோம்ல இதை தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? தாங்க முடியாத வேதனை வரும் பொழுது அந்த மாதிரி அங்க மவுத்து வருமானு கேட்டா மவுத்தும் வராது, மவுத்தும் கிடையாது. பர்மனண்டா நரகத்துக்குள்ள கிடக்கணும். நரகத்தினுடைய அதாபும் இவ்வளவு பெரிய அதாபு. அப்ப என்னதான் பண்றது? அப்ப உலகத்துல வாழும் பொழுது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி நரகத்தை நினைச்சு பயந்து பாவமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், இறைவனுக்கு எதிரான சிந்தனைகள் இது எல்லாம் இல்லாம வாழ்ந்துட்டாலே ஏதேனும் அல்லாஹ்வுடைய கருணையில நாம நரகத்திலிருந்து தப்பித்தால் அது அவனுடைய கருணையில் உள்ளது அப்படின்னு நினைக்க வேண்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துல நிறைய பெரிய அதாபுகளை சொன்னாங்க. ஆனா அதுல சின்ன அதாபு நம்ம தெரிஞ்சுக்கோமே. பெரிய அதாபு அது எவ்வளவுன்னே கணக்கு வைக்க முடியாது, அது அவ்வளவு பிரமாண்டமானது. ஏதாவது உலகம் பெருசுன்னு சொல்றது தவிர எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? உலகம் பெருசுப்பா, அவ்வளவுதான். சின்னதை கேட்டா சொல்லிடலாம், இந்த இடம் தான் உலகத்துல சின்ன இடம் அப்படின்னு ஒரு இடத்த வச்சு காட்டிடலாம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பெரிய நரகத்துக்குள்ள நிறைய அதாபு இருந்தாலும் கூட ஒரு சின்ன அதாபு என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சிலர்களுக்கு நரகத்தினுடைய நெருப்பை கணுக்கால் அளவுக்கு வச்சிருப்பான். மேல எல்லாம் ஒண்ணும் செய்யாது. சில பேருக்கு முட்டி அளவு வச்சிருப்பான், சில பேருக்கு இடுப்பு அளவு வச்சிருப்பான், சில பேருக்கு கழுத்தளவு வச்சிருப்பான், சில பேருக்கு அதையும் தாண்டி வச்சிருப்பான் நரகத்தினுடைய சூட்ட வேதனைய. அப்ப இதுல சின்ன அதாபு என்னன்னு கேட்டா நம்ம காலுடைய கீழ் இருக்குல்ல, அந்த காலுக்கு கீழால வெள்ளையா ஒரு பகுதி இருக்கும்ல, வெள்ளையா ஒரு பகுதி இருக்கு இல்லையா, கீழே ஒரு நடுவுல அந்த இடத்துல நடக்கிற காலுடைய உள்பகுதியில ஒரு சின்னதா நரகத்தாலான கங்கை கொண்டாந்து வைப்பான் அல்லாஹ். கங்கை ரெண்டு கால்லையும் ரெண்டு அப்படி வைப்பான். அப்படி வச்ச உடனே அதனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா அந்த சூடு தாங்க முடியாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே நபிமொழி வருகிறது, தலையின் மூளை கொதிக்கும். கீழே நெருப்பு மூட்டுனா பானை மேல கொதிக்குதா இல்லையா? கீழே கேஸ் அடுப்பை பத்த வச்சா மேல அரிசி கொதிக்குதா இல்லையா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க, எப்பா கீழே கொஞ்சோண்டு தாப்பா நரகத்தினுடைய நெருப்பு அல்லாஹ் வைக்கிறான், அது தலை மூளை எல்லாம் கொதிக்கும். இதுதான் நரகத்துல ஆக சின்னது. எப்படி ஆக சின்னது? எங்க தலை மூளை கொதிக்குதுன்னா அப்ப எவ்வளவு சூடு? எங்க இதுவே சின்னதுன்னா அப்ப பெரியதை என்னத்தை சொல்ல முடியும்? அதையும் சொன்னாங்க. இந்த சின்னதும் ஒரே ஒரு ஆளுக்கு தானா நரகத்துல, எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு ஆளுக்கு தான் அந்த சின்னதும், அவருக்கு மட்டும்தான், வேற ஆளுக்கு இல்ல. அதுக்கு தாண்டிதான் அடுத்தடுத்த ஆளுகளுக்கு. அது யாரு அப்படின்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில தோழர்கள் கேட்டாங்க, உங்களுடைய சாச்சா அபூ தாலிப் உங்களுக்கு நிறைய உபகாரம் பண்ணி இருக்கிறாரு, ஆனா அவர் வந்து களிமா சொல்லாம மௌத்தா போயிட்டாரு, நீங்க நாளைக்கு ஏதாவது அவருக்கு பயனுள்ளவராக ஆவீங்களா மறுமையில அப்படின்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா எங்க சாச்சா காபிரா மௌத்தா போயிட்டாலும் களிமா சொல்லாம மௌத்தா போயிட்டாலும் நான் அவருக்கு சிபாரிசு செய்வேன். எப்படின்னு கேட்டா நான் செய்யற சிபாரிசுலதான் அவர் நரகத்துல சின்ன அதாப அனுபவிப்பாரு. அந்த அதாபு என்ன? அவர் கால்ல மட்டும்தான் நெருப்பு கங்கு இருக்கும், அது அவருக்கு மட்டும்தான். என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல அவருக்கு பெரிய அதாப எல்லாம் அல்லாஹ் குறைச்சு கால்ல வப்பான் நெருப்ப, அது தலையினுடைய மூளை உருகி ஊத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அவர் ஒருத்தருக்கு தான் இந்த அதாபுன்னா அப்ப மற்றவங்களுடைய அதாபுடைய நிலை என்ன ஆகுறது? அதாபுடைய நிலை நமக்கு என்ன ஆகுறது? யோசிக்கணுமா இல்லையா? சின்ன அதாபே இவ்வளவு இருக்குதுன்னா அப்ப பெரிய அதாபெல்லாம் நினைக்கவே முடியாது. அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நிலை மனுஷன் நினைக்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வர்ணனைக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நரகத்துடைய அதாபுகள்ல ஒரு பகுதியை அல்லாஹ்வே சொல்றான். நரகத்துல ஒரு மோசமான வேதனை என்னன்னு கேட்டா பசி. எல்லா நேரமும் பசிக்கும் நரகவாசிகளுக்கு, எல்லா நேரமும் பசிக்கும். பசி சில நேரங்களில் வேதனை தான். இந்த ரமதான்ல சில நேரத்துல கொஞ்சமா சாப்பிட்டுருப்போம், அல்லது சாப்பிடாமலே சில நேரத்துல பச்சை தண்ணியை குடிச்சு சாறு வச்சிருப்போம். அவரை கூப்பிட்டு கேளுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2:30-3 மணி ஆயிடுச்சுன்னா பசினா என்னன்னு சொல்றேன், பேசாதப்பா காதெல்லாம் அடைக்குது, சும்மா இருப்பா கொஞ்ச நேரத்துக்கு, எப்படா இஃப்தார் நேரம் வரும் இருக்கு, அவ்வளவு கடுமையா இருக்கு, பேச முடியல, படுத்து கிடக்கிற ஒரு ஓரத்துல பாரு. பசியுடைய அதாபும் மோசமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறார்கள், அவர்களுக்கு பசி என்ற அதாபை தரப்படும். அப்படி பசி வரும் பொழுது அந்த மக்கள் கூக்குரல் போட்டு கத்துவாங்களாம், பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான். நரகவாதியினுடைய அந்த காவலர்கள்ட்ட கொடுத்து என்ன கொடுப்பான்? அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செய்திருக்கிறான், லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் பரீ. அவங்களுக்கு முள்ளு செடியை தான் ஒரு தட்டுல வச்சு சாப்பிடணும்னு கொடுப்பான். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இது முள்ளு செடி, தொண்டையில சிக்கிக்கும், கடிக்க முடியாது, வேதனைப்படுவோம் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியும்.
ஆனா பசி கொடுமை தாங்க முடியாம அதையும் நரகவாதிகள் அந்த முள்ளு செடியை வாங்கி லபக்கு லபக்குண்டு, அதாவது ஒட்டகங்கள் பாலைவனங்களில் மேய்வதை போல அவர்கள் அப்படியே லபக்கு லபக்கு என்று முழுங்குவார்கள். முழுங்கும் பொழுது தொண்டக்குழியை அடைக்கும். தொண்டக்குழியை அடைக்கும் பொழுது தண்ணி கேட்பாங்களாம். அந்த நேரத்துல தவிக்குது, தண்ணியை கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்பாங்களாம். அதுவாது கொஞ்சம் இதமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்கேயும் தண்ணி கொடுக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹமீமுன் வகஸா அப்படிங்கிறான். கடுமையான சுடிநீரும் சீல் சலத்தையும் தான் அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அதான் அவங்க குடிக்கணும். அதையும் விடுறதுல அந்த மக்கள் கொடுன்னு சொல்லி வாங்கி ஊத்துவாங்க. உடல் குந்தாணி எல்லாம் அப்படியே பாட்பாட்டா பிரிஞ்சிருக்கும். மலத்தின் வழியால வரும், மீண்டும் பழையபடி செட் ஆயிரும். அதெல்லாம் பெரிய விஷயம். மலத்தின் வழியால வரும், பழையபடி உடம்பு செட் ஆயிரும். ஒரு செகண்டுக்குள்ள அதாவது அனுபவத்த உடம்பு பழைய நிலைக்கு வரும், பழையபடி குடிப்பாரு. இதே லைஃபா வாழ்க்கையில தொடரும் நரகத்தினுடைய அதாவு அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அதாவது நரகத்துல சீலு சலன்னா உணவு, சீலு சலன்னா குடிநீர், சுடுதண்ணி தான் குடிநீர்னா அதை பத்தி ஒரு வர்ணனை சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு, பூமியில இருக்கிற ஆளுக்கு சுடுதண்ணீர், நரகத்தின் சுடுதண்ணீரை ஒரு சின்ன டம்ளர்ல கொடுத்தா அதை அவர் வாங்கி தூரத்துல வச்சு பார்த்தாருனாலே முகம் கருகி போகுமா, அவ்வளவு சூடு. முகத்தை குடிக்கலாம் வேண்டாம், தூரத்துல வச்சு இப்படி எட்டி பார்த்தா போதும் முகம் கருகி போகும்னா இப்ப எவ்வளவு மோசமான சூடு அல்லாஹ் அங்க கொடுக்க போறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அவ்வளவு மோசமான நிலை அந்த சுடுதண்ணியின் நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கொடுக்கப்படும் சீல் சலத்தை பற்றி இப்படி சொல்கிறார்கள். திர்மிதியிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. லவ் அன்ன தல்வன் மின் வஸாக்கின் யுஹரஃபு ஃபித் துன்யா. சீல் சலத்தினுடைய நரகத்தின் சீல் சலத்தை ஒரு வாளியை தூக்கிக்கிட்டு வந்து துனியாவுல கொஞ்சோண்டு ஒரு பகுதியில கொட்டுனா அன்தன் அஹ்லு துன்யா, உலகவாசிகள் எல்லாத்துக்கும் மூக்க பிடிக்கிற அளவுக்கு நாத்தம் எடுக்கும்னா. எங்கேயோ ஒரு இடத்துல கொட்டுறது உலகவாசிகள் எல்லாத்துக்கும் நாத்தம் எடுக்கும்னா அது எவ்வளவு மோசமான நாற்றம் உள்ள ஒரு சீல் சலமாக இருக்கும். இந்த சீல் சலம் சொல்லும் பொழுது அதை நாம உதாரணத்தோட விளங்கிக்கலாம். நம்மகிட்ட சின்ன புண்ணுல சளி வந்துச்சு, சீல் வந்துச்சுன்னா அது எவ்வளவு அருவருப்பா இருக்கு. நம்ம உடம்புல உள்ளதுதான் சீல் சலத்தினுடைய நிலை என்ன? ரத்தம் தான். ரத்தம் கெட்டு போன சீல் சலமா மாறும் இல்லையா? காயம் கெட்டு போய் ரத்த ஓட்டை இல்லைன்னா அந்த சதையெல்லாம் அழுகி சீலா உற்பத்தி ஆகும். அந்த வெள்ளைய வரக்கூடிய அந்த சீலு அவ்வளவு அருவருப்பான வாடகை தரும். அதை ஒரு வாளி நிறைய குடிக்க கொடுத்தா என்ன ஆகுறது நிலை? வாளி நிறைய குடிக்க கொடுத்தா இதுதான் உன்னுடைய குடிபானம் அல்லாஹ் சொன்னா என்ன ஆகுறது நம்முடைய நிலை. அதனால நரகத்தை பத்தி கற்பனை கூட யாராலும் பண்ண முடியாது, அவ்வளவு மோசமான. சரி, நரகத்தினுடைய சூடுதான் இப்படி இருக்குன்னு கேட்டா, நரகத்துல குளிர்ச்சி ஒரு பகுதி இருக்குதான். நரகத்துல ரெண்டு ரகம், ஒண்ணு சூடு, ஒண்ணு குளிர்ச்சி, இரண்டும் இருக்குது நரகத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்களே, சூடு இப்படின்னா குளிர்ச்சி எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு கேட்டா, அது எலும்பினுடைய உள்ளே இருக்கும் மஜா வரைக்கும் ஊடுருவி போய் மனிதனை மொத்தமாக ஆட்டம் காண வைக்கும், மொத்தமாக ஆட்டம் காண வைக்கும். அதாவது இந்தியாவில நாம இருக்கிறோம், பெருசா குளிர்ச்சியை பத்தி அனுபவிக்கல. இந்த மனிதர்களை கொண்டு போய் கனடாவுல ஒரு பகுதியில விட்டாலோ, ரஷ்யாவுடைய சைபீரியா காடுகள்ல விட்டாலோ தான் தெரியும். சைபீரியா காடுகளை பத்தி பிபிசில இப்படி ஒண்ணு போட்டான். அதாவது சைபீரியா காட்டுடைய குளிர்ச்சி எப்படின்னு கேட்டா, நம்மளை போல சாதாரணமான மனுஷன் சைபீரியா பகுதிக்கு போய் ஒரு 2 நிமிஷம் கையை அப்படி அசைக்காம அப்படி வச்சிருந்தோம்னா இந்த கையினுடைய ரத்த ஓட்டம் நின்று போயிருமா, கையினுடைய ரத்த ஓட்டம் நின்று போயிடும். அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு குளிர்ச்சி. சில நேரங்கள்ல சூட கூட தாங்கிக்கலாம், குளிர்ச்சியை தாங்க முடியாது. குளிர்ச்சி எப்ப வருதுங்கிறத உணரணும்னு கேட்டா, ரத்த சூடாதானங்க இருக்கு. ரத்த சூடா இருக்க வரைக்கும் ஓடுங்க, ரத்தம் சூடா இருக்க வரைக்கும் ஓடும். உடம்புல ஓடுனா உடம்பு கரெக்டா இயங்குதுன்னு அர்த்தம். எங்க ரத்தம் ஓடலைன்னா உடம்பு கடுமையா வலி எடுக்கும். ஏன் ஓடல? ரத்தம் குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டாக்டரே அப்படிதான் சொல்றான், உங்க ரத்தம் குளிர்ச்சியா இருக்கு, சூடான உணவை சாப்பிடுங்கன்றான் இல்லையா? ரத்தம் ஓடுறது சூடு தேவை, ஓடாம இருக்குதுன்னா குளிர்ச்சி. குளிர்ச்சி ஆயிட்டா அந்த கையை அப்படி தூக்க கூட முடியாது, கழுத்தை அப்படி அசைக்க கூட முடியாது, ஒரு சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. அசைக்க முயற்சி பண்ண கடுமையா வெட்டுன மாதிரி வேதனை இருக்கும். அனுபவிக்கிறவங்களை கேளுங்க சொல்லுவாங்க.
அதாவது ஸ்ட்ரோக் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க சொல்லுவாங்க. ரத்தம் ஓடலன்னா ஸ்ட்ரோக், அதுக்கு பேரு தான். அப்ப அந்த இடம் பாத்தீங்கன்னா போதிய சூடு இருக்காது, குளிர்ச்சியா இருக்கும். அப்ப குளிர்ச்சி இவ்வளவு வேதனைன்னா குளிர்ச்சிக்குள்ளேயே அல்லாஹ் நம்மளை போட்டா என்ன ஆகுறது? குளிர்ச்சிக்குள்ளேயே நம்மளை போட்டா என்ன ஆகுறது யோசிக்கணுமா இல்லையா? அப்போ நரகத்துல சூட்டை விட மோசமான ஒரு பகுதி குளிர்ச்சி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குவதற்கு சொல்லுகிறார்கள். அதாவது உலகத்துல சூடு மே மாசம், குளிர்ச்சி அதே போல அந்த 12வது மாசம் நாம அங்கே அனுபவிக்கிறோம். மே மாசம் வந்துட்டாலே நம்ம எவ்வளவு சூடு, ஏசியை வச்சுக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், இதை பண்ணிக்கிறோம், தாங்க முடியல, அசு உசுன்றமே. இந்த சூடு எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அரபு நாட்டுல போய் பாருங்க, எவ்வளவு மோசமான சூடு எல்லா நேரமும் இருக்குது. இந்த ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும். சவுதியினுடைய சூட்டை விளங்குறதுக்கு சொல்றேன். அதாவது மொட்டை மாடிக்கு போய் உங்க ரூம்ல இருந்து குளிச்சுட்டு நல்ல ஈரமான துணியை கொண்டு போய் மொட்டை மாடியில காய போட்டுட்டு லிப்ட்ல கீழே வந்து ரூமுக்கு சும்மா எட்டி பார்த்துட்டு மீண்டும் லிப்ட்ல போய் மொட்டை மாடியில போய் துணியை பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் தேவை. எவ்வளவு குளிர்ச்சியானதோ அது காஞ்சி போயிடும். அவ்வளவு சூடு அரபு நாட்டு சூடு. ஆனா நம்மளாம் சூடே கிடையாது, இதுக்கே தாங்க முடியல. அரபு நாட்டு சூட சொல்லும் போது ரசூலா இப்படி சொல்றாங்க. அதாவது இந்த அரபு நாட்டுல சூட்டு மாதம்னு ஒரு மாதம் உண்டு. அந்த மாதத்துலதான் பேரிச்சம்பழம் நிறைய விளையுமா. அரபு நாட்டுல உயர்தரமான பேரிச்சம்பழம் விளையிற மாதம் எதுன்னு கேட்டா சூட்டு மாதத்துல தான் விளையும். கோடை காலத்துலதான் அதிகமா விளையும். அந்த சூட்டை ஒப்பிட்டு ரசூல்லா சொல்றாங்க, நரகத்திற்கு 2 தன்மைகள் உண்டு, சூடும் உண்டு, குளிர்ச்சியும் உண்டு. உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. நம்மளுடைய பூமியில கடுமையான சூட்டு மாதம், கோடை மாதம் வருது இல்ல, அது எப்படி தெரியுமா வருது? அல்லாஹு தஆலாவிடத்துல நரகம் முறையிடுகிறது, இறைவா என் சூட்டையே என்னால் தாங்க முடியவில்லை, எனக்கு இதே நிவாரணத்தை கொடு என்று கேட்க நரகத்தை அல்லாஹ் சொன்னா ஒரு மூச்சு விட்டுக்கொள் அப்படின்னு சொன்னா. அந்த மூச்சு விடுதல்ல, அதுதான் கோடை காலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நரகத்தின் ஒரு பகுதி குளிர்ச்சி பகுதி சொல்லுகிறது, இறைவா என் குளிர்ச்சி என்னாலே தாங்க முடியவில்லை, அப்படியா நீ ஒரு மூச்சு விட்டுக்கொள், அதுதான் பனிகாலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாம விளங்குறதுக்கு சொல்றாங்க. அப்ப 2 மோசமான நிலை நரகத்துக்குள்ள இருக்கு. இது 2ஐயும் அனுபவிக்கக்கூடிய மனுஷன் வரப்போறான், ஜின்னுகள் வரப்போறாங்க அப்படின்னா அப்ப நம்ம அதை பத்தி எவ்வளவு பயப்பட வேண்டி இருக்கு, அந்த நரகத்தினுடைய நிலைப்பாட்டை அஞ்ச வேண்டி இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாலும் கூட அதுல இருந்து விழிப்புணர்வுக்கான வழியையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். நாம எப்படி அதுல இருந்து தற்காத்து கொள்றது, அதுல இருந்து நாம எப்படி தப்பிச்சு கொள்றது அப்படிங்கிறதுக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதற்கு உண்டான இபாதத்தையும் சொல்லி கொடுத்திருக்காங்க, அதுக்கு உண்டான வழிமுறையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சுருங்க சொன்னா பெரும்பாவங்கள் செய்யாமல் இபாதத்துக்களில் கவனம் செலுத்தி நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்து ஹராம் ஹலாலுகளை பேணி வாழ்ந்து ஒழுக்கம் உள்ளவர்களா உலகத்தில் வாழ்ந்து முடித்தால் நரகத்தை பத்தி பெருசா எல்லாம் பயப்பட தேவையில்லை. அதோடு சேர்த்து வாழ்க்கையில நபியவர்கள் சொல்லி தந்த துவாவை ஓதிக்கொண்டு வந்தால் பெருசாக நரகத்தை பத்தி தேவைப்படாது. ஆனாலும் பயந்து கொண்டேதான் துவாவும் செய்ய வேண்டியது இருக்குது, அமலும் செய்ய வேண்டி இருக்கிறதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், வமன் இஸ்தஜார மினன் நாரி ஸலாஸ மர்ராத்தின், யாரு தினந்தோறும் குறைஞ்சது 3 முறையாவது நரகத்திலிருந்து பாவம் மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறாரோ, இறைவா நரகத்தை விட்டு காப்பாத்திரு அப்படிங்கிற மாதிரி, அப்படி யாரு கேட்டுக்கிட்டே இருக்காரோ அவருடைய அந்த துவாவை நரகத்தினுடைய அல்லாஹ் செவியேற்க செய்து அந்த நரகம் பேசுமா, அல்லாஹும்ம அஜ்ரிஹு மினன் நார், இறைவா ஏன்றது இவன் பாதுகாப்பு கேட்கிறான், இவனுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துருன்னு நமக்காக நரகமே ரெக்கமெண்டேஷன் செய்யும், நமக்காக அதுவே பரிந்துரை செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமிதியிலே நபிமொழி இருக்கிறது, நரகமே சொல்லும், இறைவா இவன் தினந்தோறும் என்னை விட்டு பாதுகாப்பு தேடுறான், உண்மையாவே இவனுக்கு நீ என்று பாதுகாப்பு கொடுத்துரு அப்படின்னு நரகமே சொல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அபூதாவுதுல இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் ஒரு மனிதன் மகரிபு தொழுத உடனேயே அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், இறைவா என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று 7 முறை மகரிபிலும் ஃபஜ்ர் தொழுகையிலும் இடைவிடாது வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டே வருவானையானால் அவன் எந்த கேட்ட நாள்ல மௌத்தாயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஃபஜ்ர்ல கேட்டான், மகரிப் வர்றதுக்குள்ள மௌத்தாயிட்டான். மகரிபுகளை கேட்டான், மறுநாள் ஃபஜ்ர் வர்றதுக்குள்ள அந்த மனுஷன் மௌத்தாயிட்டான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், இன் மித்த ஃபீ யௌமிக்க, இந்த தினத்துல இந்த துவா ஓதிய தினத்துல நீ மௌத்தா போலேனா
குத்திபல்லக ஜிபாரும் மின்ஹா, உனக்கு அந்த நரகத்திலிருந்து விடுதலை உண்டு அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லிடுவான். நரகத்திலிருந்து விடுதலை உண்டு. அப்ப நாம இந்த துவாம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். என்ன துவா? ஒரு அரை வரி, ரொம்ப பெருசா எல்லாம் கிடையாது. அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், இறைவா என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாய். அவ்வளவுதான். இந்த துவாவை வாழ்க்கையில நாம எதை கேட்கிறோமோ இல்லையோ இதை நம்ம நிறைய கேட்க வேண்டிய தருணம். அதிலும் குறிப்பாக இந்த இத்துக்கும் மினன்னார், இந்த இறுதி பத்திர அல்லாட்ட நிறைய கேட்கணும். இந்த இறுதி பத்துல அல்லாஹ் யாரெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்கிறத அதிகப்படியா கவனம் செலுத்துறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இறுதி பத்து என்பதை நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கே உண்டான இறுதி பத்து. இந்த பத்துல இதான் துவாவை அதிகமா நம்ம நிறைய கேட்கணும். சொர்க்கத்தை கேட்கிற அதே அளவு நரகத்தை விட்டு கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, டாப் துவா, உயர்தரமான துவா குர்ஆன்ல இருக்கிறது. அந்த துவாவிட உயர்தரமான துவா என்னங்க? நம்ம அடிக்கடி சொல்றதுதான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார். அல்லாஹ் அந்த துவாக்குள்ளே வகீனா அஸாபன்னார் வார்த்தையை வச்சிருக்கான். இறைவா எனக்கு உலகத்துல நல்லதத்தா, மறுமையில நல்லதத்தா, தந்தா மட்டும் பார்த்தாது, நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து, நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து. இந்த துவா தாங்க உலகத்துல நீங்க எந்த துவா கேட்டாலும் இந்த துவாவுக்கு நிகர் இல்லைன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம அதிகமா அதை ஓதுறதுனால நமக்கு அது ஈஸியான துவா மாதிரி தெரியுது, ஒரு அற்பமா நினைக்கிறோம். ஆனா இந்த துவா தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான துவா. இந்த துவாவுக்குள்ளேயே அல்லாஹ் வகீனா அஸாபன்னார் வச்சிருக்கானே, நரகத்திலிருந்து இறைவா என்னை பாதுகாப்பாயாக. அப்படின்னா நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியம் எவ்வளவு உணரணுமா இல்லையா? உணரணுமா இல்லையா? நம் பிள்ளைகளிடத்தில் எச்சரிக்க வேண்டும், தன் மனைவிமார்களிடத்தில் எச்சரிக்க வேண்டும், தன்னுடைய உடன்பிறப்புகளிடத்தில் எச்சரிக்க வேண்டும், தன் குடும்பத்தார்களிடத்தில், தன் பணியாளர்களிடத்தில், தன் நண்பர்களிடத்தில், தன் தொழில் பார்ட்னர்களிடத்தில் நரகம் குறித்து நாம் பேசி அவர்களை எச்சரிக்க வேண்டும். நாமும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நரகத்தின் நிலைப்பாட்டுக்கு யாரும் போய்விடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா இந்த இறுதி பத்தின் பரக்கத்தால் நம்மை நம் சந்ததிகளையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.